அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. மார்கழி மாதத்தின் 21வது நாளான இன்று திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். பள்ளி அப்படின்னா துயில், எழுச்சின்னா எழுதல். பள்ளி எழுச்சின்னு சொன்னால் துயில் நீங்கி எழுதல் ஆகும். பகல் பொழுதில் உலகம் விரிந்திருக்கும், இரவு பொழுதில் உலகம் ஒடுங்கிவிடும். இந்த உண்மையை ராக்காலங்களில் மக்கள் உறங்கும் பொழுது கருவி கரணங்கள்லாம் ஒடுங்கி இருப்பதை கொண்டு நாம் அறியலாம். நம்ம உறக்கத்தில் நம்மளோட கருவி கரணங்கள்லாம் வேலை செய்யாது, ஒடுங்கி இருக்கும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்தில் உலகம் விரிவடைய துவங்கும். மறுபடியும் உலகம் தன்னோட வழக்கமான வேலைகளை செய்கிறதுக்காக தொடங்கும். அன்றைய பொழுது விடியற்காலையில் இறைவன் உயிர்களுக்குள்ள அறியாமை நீங்கும் பொருட்டு தூள ஐந்தொழில், சூக்கும் ஐந்தொழில், தூள ஐந்தொழில் 2 இருக்குது. அதில் என்ன செய்கிறாருன்னா சூக்கும் ஐந்தொழில் செய்கிறார். இந்த இரவு பொழுதை நித்திய கேவலம்னு, பகல் பொழுதை நித்திய சகலம் அப்படின்னும் சொல்கிறாங்க நம்ம சைவ சித்தாந்தத்தில். அந்த நித்திய சகலத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகத்தானாக பாடுவதுதான் திருப்பள்ளி எழுச்சி. திரோதான சுத்தி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இறைவன் மறைப்பாற்றலிலிருந்து உயிர்களை விடுபட்டு அருளாற்றலை பெறுவதை குறிக்கும். மறைப்பாற்றல்னா அது ஒரு மறைத்தல் தொழில். அது இறைவன் செய்கிற 5 தொழில்களில் சிறப்பான தொழில். உலக உயிர்களுக்கு உலகபோகத்தை காட்டி மறைத்தல் தொழில் செய்தால் தான் உலக உயிர்கள் இயங்கும். இல்லைன்னா எல்லாம் முக்திக்கு போயிடும் அருளாற்றல் வந்துச்சுன்னா. அப்படின்னா திரோதான சுத்தி, திரோதானம் அப்படின்னா மறைத்தல் 5 தொழில்களில் ஒன்று. உயிர்களுக்கு இருவினை ஒப்பு வர வரைக்கும், இருவினை ஒப்புன்னா அந்த ஆன்மா பக்குவப்பட்டு நல்வினை தீவினை பாவ புண்ணியம் இன்பம் துன்பத்தெல்லாம் ஒன்றா நினைக்கிறது. இன்பம் வந்தாலும் பெரிதாக இன்பப்பட கிடையாது, துன்பம் வந்தாலும் துன்பம் அடைவது கிடையாது. நம்மளோட வினையின் காரணமாக வந்தது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தான் இருவினை ஒப்பு. அப்படி இருவினை ஒப்பு அப்படின்னு வர்ற வரைக்கும், அந்த அனுபவம் பட்டு அந்த உயிர்கள் படிப்படியாக வர்ற வரைக்கும் அந்த என்ன பண்ணும், அப்படி இருவினை ஒப்பு வந்தால் மலப்பற்று நீங்கி தூய்மை செய்யப்படும். அப்படி உயிர்களை தூய்மைப்படுத்துவது அந்த திரோதான சுத்தி, மறைப்பாற்றல். உயிர்களை பக்குவப்படுத்தி அந்த இறைவனோட திருவடிக்கு போகிறதுக்கு பக்குவப்படுத்துவது தான் மறைப்பாற்றல், திரோதான சுத்தி அப்படின்னு. இதையே இறைவன் பள்ளி கொள்வதாகவும் நம்ம நினைக்கலாம். இவ்வாறு இறைவன் தோன்றாது மறைந்திருந்த அந்த தன்மையை நீக்கி பள்ளியை நீக்கி இறைவன் வெளிப்பட்டு தோன்றுமாறு பாடி அருளிய பதிகம்தான் திருப்பள்ளி எழுச்சி. இதுவே திரோதான சுத்தி அப்படின்னு நம்ம பெரியவங்க சித்தாந்த கருத்து அதுக்கு கொடுத்துருக்காங்க குறிப்பு. போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எம்மை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். எனது வாழ்விற்கு மூலப்பொருளாக விளங்கக்கூடிய பெருமானே,
போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே. முதல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சேமிப்பு, வைப்பு நிதி, டெபாசிட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அதான் என்னோடய வாழ்க்கைக்கு முதலாக இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு சொல்கிறார். புலர்ந்தது பூங்கலர்க்கு இணைதுணை மலர் கொண்டு. உன்னோட அந்த அழகிய செந்தாமரை போன்ற அந்த திருவடியை அதுக்கு இணையான மலர் கொண்டு உன்னோட திருவடியை புகழ்ந்து, அதான் இணைதுணை மலர் கொண்டு ஏற்றி, பெருமானுடைய அந்த திருவடியை அதற்கு இணையான மலரை கொண்டு புகழ்ந்து பாடி, நின் திருமுகத்து எமக்கருள் மலரும், உன்னோட அந்த அழகிய புன்சிரிப்பை பெற்று அதற்கு இணையாக நின் திருவடி தொழுகோம். பெருமானோட திருவடியை எப்போயுமே அந்த குஞ்சித பாதத்தை நம்ம பார்க்கணும். அதுதான் வழிபாட்டில் நம்ம போனோன்னே நடராஜ பெருமானை பார்த்திங்கன்னா முதல்ல அவரோட திருவடியை, குஞ்சித பாதத்தை தான் நம்ம போய் இருக்க போகிற இடம், வீடு பேருன்றது பெருமானோட திருவடி தான். அதனால் திருவடியை முதல்ல பார்க்கணும். இதை சொல்கிறார். எழில் நகை கண்டுனின் திருவடி தொழுகோம், சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். அந்த சேற்றில் வளரக்கூடிய அந்த தாமரை மலர்கின்ற குளிர்ந்த அந்த வயல்களை உடைய திருப்பெருந்துறையில் விற்றிருக்கக்கூடிய பெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய். பெருமான் எப்போயுமே நந்தி கொடியுடையவர். அதான் ஏற்றுயர் கொடியுடையாய், என்ன விழானாலும் உடனே நந்தி கொடி ஏற்றுவாங்க. கொடியுடையாய் வாகனமாக மட்டும் இல்லாமல் கொடியாகவும் இருக்குது சுவாமிக்கு. எம்மையுடையாய் எமது தலைவனே, என்னையுடையவனே, திருப்பள்ளி நின்று எழுந்தருள்வாயாக என்று அரைப்பாற்றலாக இருக்கக்கூடிய பெருமானை அருளாற்றலாக மாற்றக்கூடிய அந்த திருப்பள்ளி எழுச்சியை தினந்தோறும் அதிகாலையில் எழுந்ததும் நாம் ஓதக்கூடிய இந்த பாடல், திருப்பள்ளி எழுச்சி பாடல். முடிந்தால் 10 பாடல்களையும் இந்த பதிகத்தை முழுவதுமேக ஓதலாம். இல்லை, முடியலை, எங்களுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு பாடலையாவது அதிகாலையில் எழுந்து தினசரி ஓத வேண்டிய பாடல். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.